ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப நிறையவே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிவிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஸோ வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டாக இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு உங்ககிட்ட வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். வாங்க நமக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாவே அதாவது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் போடணும்னு நெனச்ச ஒரு 2வது, 3வது வீடியோவே இதுதான். ஆனா என்னால போட முடியல. ஸோ இன்னைக்கு தான் அதுக்கு எனக்கான டைம் கிடைச்சது. ரொம்ப நாளா இத நான் பேசணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான டைமா இத நான் பார்க்குறேன். நீங்க தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. ஆமா, நம்ம வந்து அவங்கள பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். அனுபமா விருக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்க வந்து அடிக்கடி கான்ட்ரோவர்சில வருவாங்க. அவங்க சொல்ற எல்லா கருத்துமே வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா, சரியும் கிடையாது. எல்லாமே தவறான்னு கேட்டிங்கன்னா, தவறும் கிடையாது. நெறைய நல்ல விஷயங்கள அவங்க வீடியோல அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. நானுமே ஒரு சில வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணியிருக்கேன். நெறைய கமெண்ட் கூட பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு சில விஷயம்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருக்கும். இப்ப கூட ரீசென்ட்டா வந்து அவங்க இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கொலாப் வீடியோ மாரி போட்டிருந்தாங்க. இந்த மாரி 4 இயர்ஸ் பேபிக்கு வந்து தொட்டில் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டில ப்ரமோட் பண்ற மாரி அவங்க பையனுக்கு அவங்களும் அதை யூஸ் பண்ற மாரி போட்டுட்டு இருக்காங்க. தப்பு கிடையாது. பட் அத சோஷியல் மீடியால சொல்லி நம்மளையும் அதை செய்ய சொல்ற மாரி அவங்க வந்து சொல்றது தான் தப்புன்னு சொல்றேன். 4 இயர்ஸ் பேபிக்கு தொட்டில் அவசியமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு. 4 இயர்ஸ் போது அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ கேஜியாச்சும் நம்ம போட்டிருப்போம். சில பேர் எல்கேஜி கூட சேர்த்துப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து திரும்பவும் தொட்டில போட்டு நீங்க தொட்டில போடலாம் அப்படின்னு சரின்னு சொல்றது இது எந்த விதத்துல சரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்லீட் பண்றாங்க வந்து பீப்புளை வந்து. எனக்கு இவங்ககிட்ட நிறைய முரண்பாடு இருக்கு, நிறைய கேள்விகளும் இருக்கு. இதை வந்து நான் வந்து அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நான் கேட்டேன்னா அவங்க என்ன பண்றாங்க, கமெண்ட்டை படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. இது எனக்கு மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களோட அவங்க வந்து கிளாஸஸ்லாம் வச்சு நடத்துறாங்க இல்லைங்களா, அந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி அது மூலயமா நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அவங்க எல்லாமே அந்த கமெண்ட்ல பண்ணுவாங்க, இல்லை டிஎம் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க அந்த கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் 4-5 பேராச்சும் ஓகே இது தப்பு போல, இது நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைச்சு திருந்தணும், இல்லை அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க அந்த கமெண்ட்டையும் இவங்க டெலீட் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயம் வந்து எனக்கு முரண்பாடா இருக்கு, இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொன்ன ஒரு சில முரண்பாடான விஷயங்களை வந்து இன்னும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து அவங்க சொல்ற எல்லா கருத்தையும் ஏத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து அந்த வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களாம் இந்த வீடியோக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் ஒரு சில பேர் வந்து கண்மூடித்தனமா பிளைண்டா நம்பி அதை ஃபாலோ பண்றாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பா அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனுபமா விருக்ஷம் இவங்க யாருன்னா, இவங்க வந்து பேசிக் ஒரு இன்ஜினியர் போல இருக்கு. 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. வெல் செட்டில்டு ஃபேமிலி, வெல் எஜுகேட்டட் கூட சொல்லலாம். அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே ஓகே தான். ஒரு சில கருத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க, நிறைய முரண்பாடு இருக்கு. எனக்கு பர்சனலா அவங்க அவங்கள சொல்லிக்கிற இந்த சோ கால்டு என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் ஏ வெல் ட்ரெயின், அதாவது நேஷ்னலைஸ்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். அவங்க வந்து டெலிவரி ட்ரெயின், ப்ரீ டெலிவரி, போஸ்ட் டெலிவரி, ப்ரீ ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சி, இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கோர்சஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அவங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸு, ஈவன் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் கூட போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணி என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள சொல்லிக்கிறாங்க. எப்படி அவங்க வந்து அவங்கள தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்களோ, இந்த சோ கால்டு ஐஎம்ஏ ட்ரெயின்டு ட்ரெயின்டு ப்ரீ டெலிவரி, போஸ்ட் டெலிவரி, ப்ரீ ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் வந்து நார்மலாக இந்தியாலாம் கூட இல்லை, நேஷனலைஸ்டு இன்டர்நேஷனலைஸ்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து வெல் ட்ரெயின்டு, இல்லைன்னா வெல் எஜுகேட்டர், அதாவது எப்படி சொல்றாங்கன்னா லேபர் எஜுகேட்டர், டெலிவரி எஜுகேட்டடு, அந்த மாதிரி சொல்றாங்க. இவங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு 3 months கோர்ஸ், ஆக்சுவலி வந்து இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த கோர்ஸை படிச்சுட்டு நான் வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு 3 to 6 மேக்ஸிமம் ஒரு 1 yearன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு 1 year ஒரு கோர்ஸை படிச்சுட்டு வந்துட்டு நம்ம படிக்கிற ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ்க்கும் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்கும் நிறைய டிஃபர் ஆகும். இவங்க
இவங்களே வந்து வெல் ட்ரெயின்டு, வெல் எஜுகேட்டடு இவங்க சொல்லிக்கிறாங்கன்னா, அப்போ 5 இயர்ஸ் வந்து 5 to 6 இயர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படிச்சு, 1 இயர் இன்டர்ன்ஷிப் போயிட்டு, அதுக்கப்புறம் எம்எஸ் படிச்சு, எம்டி படிச்சு, அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டா அதுல வந்து படிப்பாங்க பார்த்தீங்களா? ஓஜி படிப்பாங்க. கைனகாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிஸ்ட், அதுக்கப்புறம் டெர்மடாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எம்பிபிஎஸ் படிச்சதும் இல்லாம எம்எஸ் எம்டி எல்லாம் படிச்சுட்டு இனிமே ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா படிப்பு படிச்சுட்டு வராங்க. அப்பனா அவங்கலாம் யாரு? அப்ப அவங்க வந்து எஜுகேட்டர் இல்லையா? இல்ல வந்து அவங்க வந்து நேஷனலைஸ்டு, இன்டர்நேஷனலைஸ்டு எஜுகேட்டர் இல்லையா? அவங்களும் வெல் ட்ரெயின்டு இல்லையா? எனக்கு தெரியல. இவங்கள வந்து இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களும், இல்ல பிரெக்னன்ட் ஆகிட்டு இருக்கவங்க, இல்ல குழந்தை பொறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் லேபரு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்கலாம் வந்து நான் அப்புறம் நியூ மாம்ஸ் இவங்கள எப்படி இவங்க பிளைண்டா ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு சொல்றாங்க. ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு 10 to 12 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ 4 இயர்ஸ்ல ஒரு பேபி, ஒரு பாய் பேபி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 11 வருஷம் அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 11 வருஷம் அவங்க அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க. இப்போ நானுமே வந்து ஒரு 5 இயர்ஸ் பேபிக்கு ஒரு அம்மா, அப்புறம் 2.5 இயர்ஸ்க்கு ஒரு பேபிக்கு ஒரு அம்மா. எனக்குமே நிறைய விஷயம் தெரியாது. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து பிஃபார்மசி தான். அதாவது மெடிசன் தான் நாங்களுமே படிச்சிருக்கோம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, மெடிசனல் படிச்ச எங்களுக்கே வந்து ஒரு சில அதாவது எந்தெந்த டேப்லெட் எப்படி போடணும்னு எனக்கு தெரியும். இந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இந்த டேப்லெட் இப்போ வந்து எந்த பிராண்டில் விற்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த டேப்லெட்டை எதுக்காக எழுதி கொடுக்குறாங்கன்னு முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல்லையும், இல்லை நாங்கள் மெடிக்கல் ஷாப்ல இஷ்யூ பண்ணுவோம். டாக்டர் இந்த டேப்லெட்டை எழுதியிருக்காங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதனால எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்களுமே எங்களை வந்து இந்த மாதிரி எந்த விஷயத்துலயுமே வந்து நாங்க சொன்னதில்ல. ஈவன் என்னோட ஃப்ரெண்டு பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்ப நான் குழந்தை பெத்துட்டு இருக்கும்போது கூட, இல்ல நானே பிரெக்னெண்டா இருக்கும்போது கூட, நானும் என்னோட ஃப்ரெண்டோட கான்வர்சேஷன் வந்து எனக்கு 3 மந்த்ஸ் ஆகுது, எனக்கு இந்த டேப்லெட் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்ல எனக்கு இந்த மாதிரி டேப்லெட்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ என்னடி 2 பேருக்கும் 3 மந்த்ஸ் தான் ஆகுது. ஆனா உனக்கு வேற மாரி குடுத்துருக்காங்க, எனக்கு வேற மாரி குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்க அது விஷயம் இல்ல. உனக்கும் 3 மந்த்ஸ் தான், எனக்கும் 3 மந்த்ஸ். ஆனா என்னோட பாடி கண்டிஷன் வேற, என்னோட ஹெல்த் கண்டிஷன் வேற, நான் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது வேற, உனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது வேற. உன்னோட ப்ராப்ளத்துக்கான டேப்லெட் உனக்கு குடுப்பாங்க. எனக்கு வந்து ஜெஸ்டேஷனல் சுகர் வந்துச்சு என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு. ஸோ எனக்கு என்னென்ன ஃபுட் சாப்பிடணும், எனக்கு என்ன மாதிரியான மெடிசன் எடுக்கணும், எனக்கு எந்த டைம்ல குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணும், எனக்கு எந்த டைம்ல ஹெச்பி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது இருக்கும். எல்லாருமே பிரெக்னெண்டா இருக்கும், 10 மந்த்ஸ் வரைக்கும் எல்லாருமே பேபியை கேரி பண்றோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபோலிக் ஆசிடோ அயன் டேப்லெட்டோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியே கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து 3 மந்த்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் பிரெக்னென்ட் ஆனவங்க கூட நீங்க வந்து ஃபோலிக் ஆசிட் அயன் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் அவர் பாடி கண்டிஷன்ஸ், அவரோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் இருக்கு. இவங்க எப்படி வந்து அதாவது இவ்வளோ படிச்சு 10 15 நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 100 ஒரு 200 டெலிவரி பார்த்த டாக்டர் கூட அவங்களே சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் வந்து ஒரு இன்டர்நேஷனலைஸ்டு, நேஷனலைஸ்டு, வெல் ட்ரெயின்டு எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்களெல்லாம் இந்த பிரெக்னெண்டா இருக்கவங்க நம்பாம ஒரு 500 ரூபாவோ, சாரி, சாதாரணமா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்ட போய் பார்க்குறோம்னா, அவங்களோட கன்சல்டேஷன் ஒரு ரூ. 500 வச்சுக்கோங்க. அந்த ரூ. 500 குடுத்து வந்து நம்ம கன்சல்டேஷன் பார்க்க முடியாதவங்களும் இருக்காங்க. சப்போஸ் ரூ. 500 குடுத்து நம்ம ஒரு கன்சல்டேஷன் போய் பார்க்குறோம்னா, அவங்க கிட்ட கேட்டாலே உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ், உங்களுக்கு எல்லா பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரியான டேப்லெட் சாப்பிடுங்க, இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, இப்படி இப்படி கேர்ஃபுல்லா இருங்க, இந்த மாதிரி இருங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணலாமா, இல்ல நீங்க டக் வாக் போலாமா, நீங்க போகக்கூடாதா, இப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்வைஸுமே உங்களோட பர்சனலா நீங்க போய் பார்க்குற கைனகாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. இதை தவிர நம்ம வீட்ல எல்லாம் நிறைய பெரியவங்க இருப்பாங்க இல்லையா? அந்த பெரியவங்க குழந்தை பெத்து, குழந்தை பெருசாகி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப பேரம்பேத்தியே எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு எனக்கு சொல்லுவாங்க. சில நிறைய பெரியவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், இல்ல பெரியவங்க வீட்டுல இல்லாம கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா எல்லாருமே குழந்தை பெத்துக்கும் டாக்டரை போய் பார்த்துதான் ஆகணும். டாக்டர் கிட்டே கேட்கலாமே, உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைக்கு, எந்த டாக்டரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு எப்படி இவங்கள வந்து பிளைண்டா நம்புறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு புரியல. ஒருத்தவங்களோட ஹெல்த் இஷ்யூ, அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட், அவங்கள ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணாம, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணு, என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கோங்க,
ஓகே ஃபைன். இப்ப எல்லாமே வந்து சோசியல் மீடியால எல்லாமே ஈஸியா கிடைக்குது. எல்லாமே ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க இன்னும் கொஞ்ச நாள் போனா எனக்கு வந்து இத்தன வெல் ட்ரெயின்டு டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு கூட இவங்க போட்டுப்பாங்க. நான் இத்தன டெலிவரி பார்த்துருக்கேன். ஸோ டெலிவரி எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியும். நான் அது கூட கோர்ஸ் எடுப்பேன். அந்த கோர்ஸ் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. சாதாரணமா இவங்களோட ஒரு கோர்ஸ் வந்து நான் போய் பார்த்தேன். ஒன் டே 4:30 to 9:30 இல்லைன்னா சம்திங் 5:30 to 9:30 நினைக்கிறேன். அந்த ஒரு 3 hours கோர்ஸுக்கு 3000 rupees சார்ஜ் பண்றாங்க. 3000 rupees கொடுத்து இந்த கோர்ஸை வந்து படிக்கிறவங்க போய் ஜாயின் பண்றவங்களும் இருக்காங்க. 3000 ஸ்பெண்ட் பண்ணி இவங்க சொல்றதை கேட்கறவங்க ஏன் 500 கொடுத்தும் நீங்க எப்பவுமே பாக்குற கைனகாலஜிஸ்ட் கிட்ட குழந்தை பெத்துக்கும் போது இவங்க கிட்ட பெத்துக்க போறோம். நம்ம வந்து ஒரு எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் பெத்துக்க போறோம். அவங்க கிட்டே கேட்கலாமே. அவங்க சொல்லி தராததான் இல்ல அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க மேம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா? இல்ல நான் எந்த டைம் வாக்கிங் போகணும்? நான் எப்போ வாக்கிங் போகணும்? நான் எந்த ஃபுட்டு சாப்பிடணும்? அவங்க சொல்ல போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதா? எனக்கு புரியல. அவங்க மட்டும் தாங்க இந்த உலகத்திலேயே டாக்டர்ஸ் மட்டும்தான் வெல் எஜுகேட்டட், வெல் ட்ரெயின்டு டெலிவரி பாக்குறாங்க. இவங்க சொல்றாங்க பாருங்க, தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாம் அப்படி கிடையாது. பிளைண்டா இவங்களை நம்புறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் இவங்க என்னென்னலாம் பண்றான்னு பாருங்க. இவங்க வந்து ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. ரெண்டாவது இந்த கோர்ஸ்க்கே இவ்வளவு இது பண்றாங்க. இந்த சோசியல் மீடியாவை அவங்கள மாதிரி ஆனால்தான் நல்லா கரெக்டா யூஸ் பண்றாங்க. ஒரு 3 to 6 month ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சவங்களே மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இவ்வளவு விஷயம் சொல்றாங்கன்னா ஆல்ரெடி மெடிசன் லைன்ல இருக்கிறவங்க அப்ப ஈஸியா வந்து இப்ப டாக்டர்லாம் எதுக்கு படிக்கணும்? படிக்கவே தேவையில்ல போல இருக்கு. ஒரு இன்ஜினியரிங்கோ இல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ சம்திங் ஏதாவது படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டா போதும் போல இருக்கே. நாமளும் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நாங்க வந்து நேஷனலைஸ்டு, நாங்க வெல் எஜுகேட்டட், நாங்க வந்து எஜுகேட்டார் அப்படின்னு நம்மளும் போட்டுக்கலாமே. நம்மளோட வெப்சைட்ல போட்டுட்டு ஸோ நம்மள வந்து நிறைய பேர் சொல்லி தரலாம். இப்படி கூட பணம் சம்பாதிக்கலாம். இப்படிலாம் வந்து நம்மளும் பண்ணலாம் போல இருக்கு. அப்போ வந்து எம்பிபிஎஸோ இல்ல கைனகாலஜிஸ்டோ அதெல்லாம் நம்ம படிக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தா ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க சொல்ற மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இந்த டக் வாக் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு 32 weeksலயே ஆஸ் ஓப்பன் ஆயிடுது போல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீடம் பேபி பிறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களா. அந்த சுச்சுவேஷன்ல தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம பிளைண்டா இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டிருக்கலாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல அவங்க அதை ஃபீல் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு அவங்க போய் அவங்களோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை படிச்சுட்டு உடனே அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து ஒருத்தவங்களோட வீடியோக்கு கீழே போட்டிருந்தாங்க. நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோவும் கீழே போடுறாங்க. ஆனால் அந்த கமெண்ட்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலே டெலீட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இவங்க மேல வந்து கான்ட்ரடிக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு, கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் பீப்புள் வந்து அவங்கள பிளைண்டா வந்து நம்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்கும் தியரிட்டிக்கல் நாலேஜ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் என்னோட இதுவே சொல்றேன். இப்போ பிஃபார்மசி நாங்கள் 4 years படிக்கிறோம்னா 4 years எல்லா ட்ரக்குமே படிப்போம். அதோட என்ன சொல்றது, அது எப்படி மெட்டபிளைஸ் ஆகுது, எப்படி அப்சார்ப் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி வயிற்றுக்குள்ள போயிட்டு அதை டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, அதுக்கப்புறம் அப்படி எப்படி எக்ஸ்கிரேஷன் ஆகுது எல்லாமே படிக்கிறோம். அதோட ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அதோட டியூரேஷன் என்ன எல்லாமே நாங்கள் படிக்கிறோம். ஈவன் நம்ம ப்ராக்டிக்கல்ல வந்து ரேட்டை வச்சு கினிபிக் வச்சுலாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் எதுவுமே நான் இப்போ தியரட்டிக்கலா படிச்சிருக்கேன். அங்கேயும் ப்ராக்டிக்கல் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு அதெல்லாம் நான் பண்ணிட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேராசிட்டமால் ஒரு ட்ரக் இருக்கு. இந்த பேராசிட்டமாலுக்கு வந்து கெமிக்கல் நேம்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ எனக்கு அந்த கெமிக்கல் நேம் தெரியுன்றதுனால நான் இப்போ கடையில் போயிட்டு அந்த கெமிக்கல் நேம் சொல்லி இப்போ நான் படிச்சிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் பேராசிட்டமால்ன்றது ஒரு பொதுவான பேர். பேராசிட்டமாலை வந்து ஆன்டிபைரட்டிக்னு சொல்லுவான். ஓகே, அதெல்லாம் வேண்டாம். பேராசிட்டமால் ஒன்று இருக்கு. இப்போ எனக்கு தலைவலிக்குது, நான் பேராசிட்டமால் போட்டுக்கிறேன். வேற ஒருத்தவங்களுக்கு ஃபீவரா இருக்கு, பேராசிட்டமால் போட்டுக்கிறாங்க. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ டிஸ்கஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு பேராசிட்டமால் கொடுத்துருக்காங்கடி, உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பேராசிட்டமால். எனக்கு நான் தலைவலின்னு போன பேராசிட்டமால் கொடுத்துருக்காங்க, நீ ஃபீவர்னு போன பேராசிட்டமால் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி எப்படி கொடுத்துருக்க? நீ வேற நான் வேற, ஆனா 2 பேருக்கும் எப்படி ஒரே ட்ரக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இங்க வந்து ஒரு ட்ரக் 2 விதமான ஆக்ஷனை பண்ணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ எனக்கு தலைவலிக்கும் நான் பேராசிட்டமால் போட்டுக்கலாம், ஃபீவருக்கும் நான் பேராசிட்டமால் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு டாக்டருக்கு தான் தெரியும்
உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எந்த மெடிசின் குடுத்தா உங்களுக்கு சரியாகும்? நீங்க எந்த மாதிரியான எக்சர்சைஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டுன்னு ஒரு டாக்டருக்கு தான் தெரியும். இந்த மாரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு 3 மாசமோ, 6 மாசமோ ஒரு கோர்ஸ படிச்சுட்டு, இந்த மாரி வந்து பீப்பிள வந்து மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து நெறைய பரப்பிட்டு இருக்காங்க இவங்க. நெறைய இருக்கு. அதே மாரி 4 இயர்ஸ் பேபிக்கு வந்து பால் குடுக்கணும். பால் குடுக்கலாம். தப்பே இல்லன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு டாக்டர் கேட்டீங்கன்னா, 6 மந்த்ஸ் டூ 1 இயர் வரைக்கும் தான் நம்மளோட மதர்ஸ் மில்க்ல வந்து எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். நீங்க 1 இயர்க்கு மேல குடுக்குற மில்க்ல வந்து எந்த விதமான ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. ஆப்வியஸா நானுமே வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் என்னோட பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ மேக்ஸிமமே நீங்க உங்களோட பேபிக்கு வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தான் குடுக்கணும். இதே நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, அவங்க 1 இயர்ன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவாங்க. அ பால் குடுக்கறது 4 இயர்ஸ் வரைக்கும் குடுக்கறது, 3 இயர்ஸ் வரைக்கும் வரைக்கும் குடுக்கறது வந்து இது அப் டூ அவர் சாய்ஸ். நம்ம இஷ்டம் தான். என் பிள்ளைக்கு நான் 3 வயசுக்கு குடுப்பேன். நீங்க உங்க பிள்ளைக்கு 4 வயசுக்கு குடுங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அத சோசியல் மீடியால போட்டு, இது தப்பு இல்ல. 4 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்க பேபிக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இங்க ஒவ்வொருத்தவங்களோட சிச்சுவேஷன் வேற மாரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் வேற மாரி இருக்கும். ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால பேக் பெயின்ஸ் அதிகமா வரும் நெறைய லேடீஸ்க்கு. அவங்க குடும்ப சூழ்நிலை வேற மாரி இருக்கும். நைட் எல்லாம் குழந்தைங்க பால் குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இதால குழந்தைங்களுக்கும் பிரச்சனை தான். அதுல எந்த விதமான ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. 4 இயர்ஸ் வரைக்கும் குடுக்குற பிரஸ்ட் மில்க்ல ஸ்ட்ரென்த்தே கிடையாது. சும்மா ஒண்ணுமே இல்லாதது எதுக்கு நீங்க எனக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு இத வந்து இந்த மாரி போஸ்ட் போடுறீங்க, வீடியோ போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. மாரி நெறைய இருக்குங்க. இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்காக நான் போறேன் அப்படின்றது வேற. உங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கு. அதுக்காக போறேன்றது வேற. 2த்துக்குமே வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சொல்யூஷன் இருக்குமா சொல்லுங்க. இப்ப வந்து எனக்கு குழந்தை இல்ல. எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு டாக்டர் கிட்ட போனேன்னா, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால அவங்களுக்கு குழந்தை இருக்காது. ஆனா 2 பேருக்கும் வந்து இந்த மாரி எல்லாம் சாப்பிடுங்க. இந்த மாரியான எக்ஸர்சைஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். எனக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ பிளைண்டா வந்து பீப்பிள் வந்து இவங்கள நம்பாதீங்க. இவங்கலாம் வெல் ட்ரெயின்டோ, வெல் எஜுகேட்டடோ கிடையவே கிடையாது. இததான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். நெறைய இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு நெறைய விஷயம் மறந்துருச்சு உண்மைய சொல்லணும்னா. பட் இதுதான் எக்ஸாக்ட்டான விஷயம். சோசியல் மீடியால எல்லாமே இருக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க ராணிப்பேட்டையில, வெள்ளூர் பக்கத்துல இருக்க ராணிப்பேட்டையில யூடியூப பார்த்து எப்படி டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி வீட்லயே குழந்தை இறந்து போயிடுச்சு. இந்த மாரியெல்லாம் சோசியல் மீடியா வந்து தவறா யூஸ் பண்ணி நெறைய நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஈக்குவலா தவறான விஷயம் சோசியல் மீடியால இருக்கு. ஸோ சோசியல் மீடியால நம்ம நல்லத மட்டும் எடுத்துப்போம். கெட்டத வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அங்கேயே விட்டுடுங்க. இது மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களோட வீடியோல நெறைய நல்ல விஷயம் போட்டுருக்காங்க. தயவு செஞ்சு அந்த நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க. ஆனா, ஒரு சில விஷயம் அவங்க சொல்றாங்கன்னா, அத பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இவங்க இந்த மாரி சொல்றாங்க. நான் என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இத பண்ணுமான்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் அவங்க கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, நீங்க வயித்துக்குள்ள ஒரு பாப்பா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாம அந்த குழந்தைக்கும் பிரச்சனை இருக்கும். இது பிரச்சனை வந்து நெறைய பேர் சொன்னதுனால தான் இந்த வீடியோ. ஸோ நெறைய பிளைண்டா ஃபாலோ பண்றவங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சும் அவேரா இருங்க. அ வீட்ல இருக்க பெரியவங்கள கேளுங்க. பெரியவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க டாக்டர கேளுங்க. இவங்க 2 பேரு தான். இவங்கள விட எக்ஸ்பீரியன்ஸ்டான பெர்சன் எதுவுமே படிக்காம வந்து 3 வருஷம் 3 மாசம் ஒரு கோர்ஸ படிச்சுட்டு வந்து சொல்றாங்கன்னா, அவங்கள வந்து தெரியல எனக்கு சொல்றதுக்கு. நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அவங்கலாம் வந்து அவங்க சொல்ற அந்த சோ கால்டு இன்டர்நேஷனலைஸ்டு கிடையாது. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் இத விட ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.